ஓட்டு வாங்குவார். நான் இல்லைன்னு சொல்ல. மத்தவங்க மாரி எல்லாம் விசில் அடிச்சாங்க குஞ்சிங்க அப்படின்லாம் சொல்லல. இந்த 41 பேரை கொலை பாதகம் அவங்க 41 பேர் செத்து போனதுக்கு காரணமான ஜோசப் விஜயும், ஜோசப் ஸ்டாலினும் என்ன மாதிரி இந்த யூடியூப்ல இது வரைக்கும் சோசியல் மீடியாவில் பேசியிருக்கேன். யாராவது சொல்லி நான் நெஞ்ச நிமித்தி சொல்றேன். 41 பேர் அநியாயமா செத்து போனதுக்கு காரணம் ஜோசப் விஜய், ஜோசப் ஸ்டாலின் 2 பேரும். ஒண்ணு அரசாங்கம் என்னங்க பண்ணும், அரசாங்கத்தில் என்னங்க பண்றதுக்கு இருக்குதுன்னு அந்த பக்கம் ஜாலரா அடிக்கிறாங்க. இல்ல தம்பி விஜய் என்னங்க பண்ணுவாரு, அவரு பாட்டுக்கு போனாருன்னு இந்த பக்கம் ஜாலரா அடிக்கிறானுங்க. அதிமுக சொல்றீங்களா, எடப்பாடி சொல்றீங்களா? எடப்பாடி அதை பத்தி தான் பேசினாரா? இல்ல எடப்பாடி தான் அரசு தான் முழு பொறுப்புன்னாரு. அதுக்கு முழு ஒண்ணு கேக்குறேன். உங்க ஊர்ல விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு இத்துளுண்டு செலை வச்சினா போலீஸ் எத்தனை என்ஓசி வாங்கிட்டு சொல்றான் அவங்ககிட்ட? பதில் சொல்லு மனசாட்சி இருந்தா. இபில என்ஓசி வாங்க சொல்றான், தாசில்தார்ட்ட வாங்க சொல்றான், கலெக்டர்கிட்ட வாங்க சொல்றான். அது இல்லாம பாத்தீங்கன்னா எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குதோ அத்தனையும் வாங்கிட்டு இத்தனை மணிக்கு நீ விழா ஆரம்பிக்கணும், 2 நாள் விட மாட்டோம். அன்னைக்கு சாயந்தரமே விநாயகர் சிலை தப்பு இருக்கா இல்லையா அத சொல்லுங்க. நான் சொல்றத கேளு. விஜய் மேல தப்பு இருக்கா இல்லையா? விஜய் மேல 100% தப்பு. எடப்பாடி கொலை குற்றவாளி. எடப்பாடிக்கு தெரியலையே. நீ உன்னோட பிரபலத்தை இது பண்ணிக்கிட்டு நம்மள ஒரு எம்ஜி ராமச்சந்திரன் மாதிரி காமிச்சுக்கிறேன்னு 7 மணி நேரம் 8 மணி நேரம் திட்டமிட்டு தாமதமா வந்து குடல் நசுங்கி கழுத்து நசுங்கி செத்து போன 9 குழந்தைங்களோட ஆவி உங்களை சும்மா விடாது மிஸ்டர் விஜய், மிஸ்டர் ஸ்டாலின்.